இது மழையை ஊற்றிக் கொண்டிருந்தது. கரணின் தொலைபேசி அவரது சிறந்த நண்பரான நேஹாவிலிருந்து ஒரு உரையுடன் ஒலித்தது. உதவி, நான் சிக்கிக்கொண்டேன். தயக்கமின்றி அவர் தனது சாவியை பிடித்து வெளியேறினார். நேஹா அனுப்பிய இடம் அவரை வெறிச்சோடிய சாலைக்கு அழைத்துச் சென்றது. அவளுடைய கார் பக்கத்தில் நிறுத்தப்பட்டது. அதன் ஆபத்து விளக்குகள் ஒளிரும். அவள் மழையில் நின்று நனைந்து ஒரு தட்டையான டயர் மற்றும் மன்னிப்பு புன்னகையுடன் இருந்தாள். நீங்கள் வேறொருவரை அழைத்திருக்கலாம். கரண் மழை மீது கூச்சலிட்டார். ஆனால் நேஹா சிரித்து பதிலளித்தார். நள்ளிரவில் வேறு யார் ஓடுவார்கள்? கரண் பெருமூச்சு கருவிகளை பிடித்து வேலை செய்ய வேண்டும். நேஹா அவர் மீது ஒரு குடையை வைத்திருந்தார். அவரை தாழ்வாரத்திலிருந்து பாதுகாக்க முயன்றார். ஆனால் பரிதாபமாக தோல்வியடைந்தார். டயர் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் இருவரும் குழந்தைகளைப் போல ஊற வைத்து சிரித்தனர். நேஹா அவருக்கு பேக் செய்த சூடான காஃபியின் தெர்மோஸை ஒப்படைத்தார். நீங்கள் சிறந்தவர். 2 நண்பர்களும் காரில் உட்கார்ந்து காஃபியை பகிர்ந்து கொண்டு, மழை இருந்த போதிலும் சூடாக, அவர்களின் நட்பு அவர்களின் உண்மையான தங்குமிடம் என்பதை அறிந்து கதை முடிகிறது. செய்தி: உண்மையான நட்பு வாழ்க்கையின் புயல்களில் பிரகாசமாக பிரகாசிக்கிறது.